அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இனிய வாழ்வு தரும் என்ற நம்பிக்கையோடு ஜனவரி மாதத்தின் பலன்களை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. குரு பகவான் ரிஷப ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் கடக ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கும் விதத்திலும் இந்த புத்தாண்டு தொடங்க இருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம் என்றும் கூறலாம். 24 ஏகாதசிகள் வந்தாலும் அனைவராலும் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடிவதில்லை. இதனால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரும் ஒரு நாளை வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்று நாம் வழிபடுகிறோம். இந்த ஒரு நாள் இரவு கண் விழித்து விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நாம் நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பதை காண்பதும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதும் மிக மிக சிறப்பான ஒன்றாகும். பொங்கல் பண்டிகையும் மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தால் சூரியன் தனுசு ராசியில் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறார். செவ்வாய் கடகமனையில் வீற்றிருக்கிறார் 18ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு மிதுனமனைக்கு போகிறார். புதன் பகவான் தனுசு மனையில் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மகரமனைக்கு போகிறார். சுக்கிரன் கும்பமனையில் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மீனமனைக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபமனையிலையும் சனி பகவான் கும்பமனையிலையும் ராகு பகவான் மீனமனையிலையும் கேது பகவான் கன்னி மனையிலையும் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடுதான் இந்த ஜனவரி மாதம் நமக்கு தொடங்குகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்திலையும் வெற்றியாக கூடிய மாதம்தான் இந்த ஜனவரி மாதம். ஆங்கில புத்தாண்டு 2025 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, கலத்திரஸ்தானத்தில் குரு வக்ரம், வாக்கியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் வக்ரம், லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அனுகூலமான பலன் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதரர் வகையில் மிக நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. நினைத்த காரியம் நினைத்த வசதிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகிறதால எல்லா காரியத்திலையும் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் கைகூடி வரும். உங்களுடைய வாக்கு வன்மையால் காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு தொழில் வியாபாரத்திலலாம் நல்ல நிலை அப்படிங்கிறது உண்டு. போட்டிகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்திருந்த லாபம் தொழிலில் கிடைக்கும். தேவையான நிதியுதவி கிடைக்கிறதால தொழிலை எந்த அளவு முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்யணுமோ அந்த அளவு முயற்சி இருக்கும் உங்களுக்கு. சென்ற வருடத்தில் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் இந்த மாதத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் நடக்க தொடங்கும். விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கறதால சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெற போகுது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நீங்கள் தேர்ந்தெடுத்த காலம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் திட்டமிட்ட காரியங்கள் இந்த மாதத்தில் திட்டமிட்டபடியே நடக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால நீங்கள் சொல்லும் சொற்கள் எல்லாமே வெல்லும் சொற்களாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சகாயஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதால கெடுபலன்கள் இருக்காது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அதே நேரம் உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றியுண்டு. தொழில் பங்குதாரர்கள் உங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடையது. நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஆன்மீக பயணம் சென்று வருவீங்க. இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குருவோட பார்வையும் விருச்சிக ராசிக்கு கிடைக்குது. லாபாதிபதியான புதன் உங்க ராசியிலேயே இருக்கிறார். அதனால தொட்டது துலங்கும், தொல்வளம் சிறுக்கும், தொல்லைகள் அகலக்கூடிய மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.
உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது தோன்றும். பூமி விற்பனையால் ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. எனவே தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு கடுமையான முயற்சியும் கடுமையான உழைப்பும் இருக்கணும். எந்த அளவு முயற்சியும் எந்த அளவு உழைப்பும் இருக்கோ அந்த அளவு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதன் மூலம் உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் வருவது போல தோன்றினாலும் கடைசி நேரத்தில் பார்த்தா கையில் எதுவுமே இருக்காது. எந்த அளவு பணம் வருதோ அந்த அளவு செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். என்னதான் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருந்தாலும் காரியம் இழுபறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். தொட்டோம் அப்படின்னா வலுவலுன்னு இழுத்துக்கிட்டே போகும். எப்படியா இருந்தாலும் கடைசி நேரத்தில் உங்களுடைய காரியம் கைகூடி வரும். என்ன வேலைப்பளு அலைச்சல் இதெல்லாமே அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு செல்லும் பொழுது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க. இல்லை பழைய வாகனம் அடிக்கடி பழுது வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தொகையை செலவு பண்ணி அந்த வண்டியை சீரமைப்பு பண்ணுவீங்க இந்த மாதத்தில். கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்றும் வலிமை இழந்திருக்கிறதோடு இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் அடைஞ்சு தான் சஞ்சரிக்கிறாரு. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கும் செவ்வாய் வக்ரம் பெறும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படலாம். அதே சமயம் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை இந்த மாதத்தில் கைக்கு கிடைக்கும். மாற்று மருத்துவத்தின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா அப்படிங்கிற இரட்டிப்பு சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்தாலும் வேலைப்பளுவும் அந்தளவு இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் மாத சம்பள பணம்லாம் இந்த மாதத்தில் சேரும். உங்களுக்கு மேலிடத்தில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வீட்டில் சுபகாரியங்கள், திருமணம், காதணி விழா, வளைகாப்பு போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கிறதுக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது நல்லது. குடும்பத்தில் அமைதியை கடைபிடியுங்க. உங்களுடைய கருத்துக்களையோ உங்களுடைய குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் சொல்லுவதன் மூலம் பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெண்களுக்கெல்லாம் மன தைரியமும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியத்திலையும் வெற்றிகள் கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருந்தவர்களுக்கெல்லாம் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்து முடிப்பீங்க. ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் இந்த மாதத்தில் சாதகமாக முடிய போகுது. மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது மறையும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீங்க. இந்த மாதத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் இந்த மாதம். அதனால் நிதானமாக இருங்க. ராகுவோட சஞ்சாரத்தால் பணவரவு அப்படிங்கிறது உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேற்று மொழி பேசுபவர் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகளும் கிடைக்கும். விசாகம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகின்ற மாதம். ஆடம்பரமான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. கடந்த காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் சுப நிகழ்ச்சிகள்லாம் கைகூடி வரும். அதுவும் நல்ல வரனாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் விருந்து விழா அப்படின்னு குடும்பத்தோடு சென்று வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மறையும். தம்பதிகளுக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். உத்தியோகம் பார்க்குறவங்கெல்லாம் பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காண்பீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளோட ஆதரவு இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. விரும்பிய இடத்துக்கு பணியிட மாற்றம், பதவி உயர்வுலாம் உண்டு. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தடைகள் நீங்கி முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். விஷ்ணு பகவானையும் அனுமனையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.